வணக்கம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ் பூத்த பூவையர். இந்த புத்தகம் வந்து எனக்கு திரு சண்முக சுந்தரம் ஆசிரியர் அவர்கள் வந்து எனக்கு பரிசா அனுப்பியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு கவிஞர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த ஆளுமையான பெண்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த புத்தகத்த வந்து அவர் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனைவி தமிழரசி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011. இதனுடைய 2ஆம் பதிப்பு 2023ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த புத்தகம் படிக்கும்போது ஒவ்வொருவருக்குமே ஒரு புத்துணர்ச்சியும், எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இவர் அ நினைவு கொடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் என் துணைவி அமரர் தமிழரசின் நினைவாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதுல அவர் ஒரு கவிதையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். சீற்றமோ கொண்டாய் இல்லை, சினந்திடக் கண்டாய் இல்லை, தோற்றமோ அமைதி பொங்கும் துளிர்விடும் அழகு பூங்கா, நேற்றுமே அருகிருந்தாய் நெஞ்சிலே குடியிருந்தாய், தேற்றிட வழியே இன்றி தேன்தமிழ் பிரிந்ததேனோ அப்படிங்கிற ஒரு கவிதையோட இந்த புத்தகத்தை சமர்ப்பித்தார். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மாபா குருசாமி, இயக்குனர், குமரப்பா ஆராய்ச்சி நிறுவனம், திண்டுக்கல். இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுத்தாளருக்கு வழிகாட்டியே இவர்தான். இவரை பற்றி ஆசிரியரை பற்றி குருசாமி ஐயா அவர்கள் எழுதியதை ஓரிரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவிஞர் திரு சண்முக சுந்தரம் ஒரு நல்லாசிரியர், சிறந்த படைப்பாளி, ஓயாத படிப்பாளி, நெஞ்சையள்ளி நெறிப்படுத்தும் வள்ளுவத்தில் தோய்ந்தவர், ஆய்ந்தவர். அதற்கு சான்று அவரது திருக்குறள் பா அமிழ்து. இப்போ எனக்கு வந்து ஆசிரியர் எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் சார். ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா கவிதைகளை வந்து அள்ளி தெளிச்சிருப்பார். அவருடைய தமிழ் வார்த்தைகளும் நுணுக்கங்களும் அவர் கையாளும் விதங்களும் கவிதைக்கு ஒரு அழகு சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் பாவாணர் பாட்டரங்கம் அப்படிங்கிற ஒரு குழுல நாங்க இந்த கவிதைகள்லாம் எழுதிட்டு இருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய கவிதைகள் படிக்க படிக்க நமக்குள்ளும் நம்மை மெருகேற்றும் விதமாக அவர் கையாளும் வார்த்தைகள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அறிமுகம். அதற்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அவருடைய நூல்கள் வந்து எனக்கு சார் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ அதில் இந்த நூல் பார்த்தீங்கன்னா 7வதா எழுதியிருக்கிற நூல். இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த நூல்ல இப்ப நம்ம ஒருத்தங்கள பத்தி எழுதுறோம். இன்னைக்கு நிறைய பேர் எழுத்தாளர்களா வலம் வந்தாலும் கூட, அந்த எழுத்துக்களுக்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒருவரை பற்றி விளக்கி சொல்கிறோம் அப்படிங்கிறதை தாண்டி, அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வைக்க எடுத்துக்கக்கூடிய மெனக்கெடல் அப்படிங்கிறது, தோழர் கையாண்ட விதம் மிகவும் சிறப்பு. இதுல பார்த்தீங்கன்னா, ஆ 2 பேர் வந்து அணிந்துரையும், ஆய்வுரையும் இவருடைய நூலை பற்றி எழுதியிருக்காங்க. இதுல குருசாமி ஐயா அவர்கள் நான் சொன்ன மாதிரி இவருக்கு வழிகாட்டியாவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முனைவர் கடவூர் மணிமாறன். இவர் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கற்பகம் பல்கலைக்கழகத்துல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க. இவர் எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது இந்த புத்தகத்துல ஆசிரியர் எத்தனை பேர் பத்தி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 8 பெண் ஆளுமைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இந்த பெண் ஆளுமைகளின் விளக்கங்களை அவர் எழுதிய விதங்களையும் அழகாக எடுத்து காட்டி இவர் ஒரு நிமிடம்.
எடுத்துக்காட்டி, மேற்கோள் காட்டி இவர் அணிந்துரையும், வாழ்த்துரையும் குடுத்திருக்காங்க. இதுல பாருங்களேன், இப்ப நம்ம சொல்றோம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் தான் வந்து குடும்பத்துக்கு ஒரு பெண் கல்வி கத்துட்டாங்க அப்படின்னாலே, அந்த குடும்பமே மிகச் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் வேதமை அற்றிடும் காணீர்" அப்படின்னு சொல்றாங்க. சோ பெண்ணின் பெருமையை இந்த மண்ணிற்கு பெருமை அப்படிங்கிறத இந்த நூல்ல விளக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பெண் கல்வி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதாவது பாரதிதாசனுடைய வரிகள் என்ன சொல்றாங்கன்னா, "கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்களை ஒற்றிக்கொள்ளும் அன்போடு" அப்படின்னு சொல்லி புரட்சிக்கவி பாரதிதாசன் வரிகளையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு பெண்களுக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த புத்தகத்தில் அமைந்துள்ள கட்டுரைகள்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா, இவர் எழுதியிருக்கிற ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருள் உள்ளம் கொண்ட அன்னை தெரசா, அறிவியல் மேதை மேரி கியூரி, அருந்தொண்டாற்றிய அன்னி பெசன்ட் அம்மையார், அதிசய பெண்மணி ஹெலன் கெல்லர், அன்புள்ளம் கொண்ட அன்னை லியோ பிரபோ, விண்வெளி மங்கை கல்பனா சாவ்லா, வீரமங்கை வேலு நாச்சியார், கவிக்குயில் சரோஜினி தேவி. இவங்க 8 பேர பத்தி எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒருத்தங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம தெரசா அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சமூக சேவை அப்படின்னு ஒற்றை வரியில நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வலிகள், வேதனைகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம வந்து அந்த அவங்கள பத்தி வரலாறுகள் படிக்கும்போது தான் நம்ம அத புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு அண்ணன் மாதிரி எல்லா தங்கைகளுக்கும் மடல் எழுதக்கூடிய விதமா இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கார். ஒரு அண்ணன் மடல் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த காலத்துல கடிதம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு உறவுகள் கிட்ட நம்ம எப்படி இருப்போம் நலமா? அந்த மாரி ஒரு விசாரிப்புகளோட அவருடைய உறவை தொடங்கி, நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள வந்துட்டு அந்த ஆளுமைகளை பற்றி மிகவும் நாசூக்காக தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்ற மாதிரி, இவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு ஒரு வலிமை மிகுந்ததா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ஆளுமைகள பற்றி பார்க்கலாம். அன்னை தெரசா அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல நான் ஜஸ்ட் அ வாசிக்கிறதை தாண்டி, அவர் எழுதியதை நான் அப்படியே சொல்றேன். "ஒரு தாய் தந்தையரை பிரிந்து, பழகிய தோழியரை விட்டு, ஓடி ஆடிய ஊரை விட்டு, நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, நம்மளுக்கு இருக்கிற வலிகள் அதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ஒரு பெண்ணோட இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு தேடலை நோக்கி தானே போறோம். அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த பிரிவு அதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நூல்ல வந்து தெரசாவ பத்தி பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் இவரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எழுத்து எழுதும் விதம் அப்படிங்கிறதே ஒரு கவிதையோடதா இருக்கும். அந்த ஒரு சின்ன கவிதை. எல்லாருக்குமே தெரியும் தெரசாவ பத்தி. "ஊருக்கு உழைத்திடல் வேண்டும், மக்கள் உள்ளம் மகிழ்ந்திட வேண்டும். வேரென மண்ணில் ஊன்றி எளியோர்க்கு விருப்பமாய் உதவிடல் வேண்டும்." அன்னை அப்படின்னு நம்ம பேரு சொன்னாலே, உயிர்களிடத்தில் அன்பு காட்டுபவள் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இந்த அன்னைய பத்தி சொல்லும்போது, திருக்குறளையும், புரட்சிக்கவி பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப அன்னை தெரசா வந்து அவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுகோஸ்லோவியா அதுல வந்துட்டு சாஹர்ஜோ அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த ஊர்ல நிக்கோலாஸ் டிராஃபின் பெர்னாய் அப்படிங்கிறவங்களுக்கு 3வது முத்தாய் வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவருக்கு அவங்க அம்மா, அப்பா இட்ட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னஸ் கோன்சா பஜாக்ஸா. கோன்சா அப்படின்னா, அதுக்கு வந்து அரும்பு அப்படிங்கிற ஒரு பொருள். இவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வ செழிப்பான குடும்பம். இவங்களோட அப்பா வந்து ஒரு வணிகரா இருந்திருக்காரு. ஒரு 1914ல வந்து உலகப்போர் வந்துச்சு. அப்ப வந்து யுகோஸ்லாவியா வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு.
ஸோ அந்த நாள்ல வந்து பஞ்சமெல்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. இப்ப என்ன அப்படிங்கும்போது ஒரு பஞ்சம் ஒரு நாட்டுல இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்? மிகவும் வறுமையில வாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஆக்னஸ்க்கு வந்து 7 வயசா இருக்கும்போதே, அவங்களோட தந்தை இறந்துட்டாங்க. ஸோ இறந்தனால அவங்களோட தாய் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மன உறுதியோட அவங்க இறைப்பற்றும் மிக்கவர். அவங்க ஒரு துணிக்கடையில போயி ஒரு வேலை செஞ்சு அந்த குழந்தைங்கள காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, அவங்க குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தையும், பண்பாட்டையும் விதிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து ஆக்னஸோட தோழி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தோழி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு தோழிய பத்தி குறை சொல்றாங்க. அப்ப அது ஆக்னஸோட தாய்க்கு வந்து அது பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அ என்ன மேற்கோள் காட்டி சொல்றாங்க. திருவள்ளுவர் கூறிய குறளை மேற்கோள் காட்டி, "புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். ஒருவன் இல்லாத இடத்தே இகழ்ந்தும், இருக்கும் இடத்தே புகழ்ந்தும் பொய்யாக நடிப்பதினும் இறப்பதே நன்மையாகும்" என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இத வந்து சொல்லும்போது அவங்களுக்குள்ள இப்போ நம்ம வந்து சட்டுன்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது, நம்ம உள்ள வந்தோம்னா, அது அவங்களுக்கும் ஒரு தடையா இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கிற விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அத வந்து அவிக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் வந்து எதனால விளக்கு அவியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க அம்மா உள்ள வராங்க. அது அவங்க அந்த குழந்தைகள் வந்து புரியாம பார்க்கறாங்க. "ஏன் விளக்க அணைச்சீங்கம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒருத்தங்க கிட்ட அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா, அவங்களோட குறைகள சுட்டிக்காட்டி திருத்தணுமே தவிர, அவங்க இல்லாத டைம் அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்னஸ் வந்து நல்ல படிப்புல ஆர்வம் இருந்ததுனால, நிறைய நூல்களை வந்து வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயல்பாவே எல்லாருக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற மனசுல இருந்தனால, ஒருத்தர் துன்பத்தோட வாடுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த அந்த இடத்துல அவங்க நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வறுமையில வாடுபவர்களையும், பசி, நோயால தாக்கப்பட்டவர்களையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை, இறைவனுக்கு செய்யும் சேவையா அவங்க நினைக்கிறாங்க. ஏழை எளியோருக்கு செய்யும் சேவைய வந்து, அவங்க அல்பேனியால வந்து சொடாலிட்டி அப்படிங்கிற ஒரு கிறித்துவ அமைப்பில் போய் உறுப்பினரா சேர்றாங்க. பின் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு துறவு பயிற்சிய மேற்கொள்றாங்க. இதுல வந்து ஒரு குறள் மேற்கோள் காட்டுறாங்க. "இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. மயக்கு நீக்கி குற்றமில்லாத அறிவினோர்க்கு மெய்யறிவு பிறப்பினை நீக்கி பேரின்பத்தை தரும்." அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அவங்க முழுமையா சேவை பணியில ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து அந்த அவங்க ஆல்ரெடி சொடாலிட்டி அமைப்புல வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா கல்கத்தால நிறுவப்பட்டிருந்த லொராட்டா கிளை கன்னியர் மடத்திற்கு கடித தொடர்பு கொள்றாங்க. ஸோ இந்த கடிதங்கள் மூலமா அவர் இறைப்பணி ஆற்றி, நாடு திரும்பி பாதிரியார்கள் மூலமா இந்தியாவுல இருக்கிற ஏழ்மை நிலைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அங்கெல்லாம் போயி அவங்களுடைய சேவைய தொடர்றாங்க. ஒரு நாள் டிசம்பர் மாசம் 1928ஆம் நாள் அவங்க தாய்நாட்டை விட்டு கப்பல்ல இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி திங்கள் 6ஆம் தேதி கொல்கத்தா துறைமுகத்துல அவருடைய புனித பயணங்களை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இந்திய தாய் வரவேற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்னஸ் அப்படிங்கிற பெயரையும் இங்க தான் வந்து அவங்க பெயரையே மாற்றிக்கிறாங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறமா அ கிறிஸ்துவ மேல் சபையில ஆணைக்கிணங்க இமயமலை பகுதியில் உள்ள டார்ஜிலிங்க்கு போறாங்க. அங்கேயும் சேவை செய்றாங்க. ஆன்மீக பயிற்சியும் தொடங்குறாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்களுடைய 15 வயது துறவு வாழ்க்கை மேற்கொண்டது, 24 வயதில் இறந்து போன புனித குழந்தை தெரசாவை பற்றி அறிய வாய்ப்பும் கிட்டியது. இவங்க அதாவது அவங்க விட்டுட்டு போன பணிகள வந்துட்டு இவங்க தொடர்றாங்க. எப்படின்னா, இந்த ஆக்னஸ் அப்படிங்கிறத தெரசான்னு மாத்திக்கிட்டு, இவங்க அவங்களோட பணிகள மேற்கொள்றாங்க. இதுல நம்ம நோய் அப்படின்னு சொல்லும்போதே, அவங்களுக்கு தொண்டாற்றும் உள்ளம் படைத்தவங்க இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொல்கத்தால ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியரா பணி செய்றாங்க. இவங்களோட கல்விய பார்த்துட்டு
அந்த பணியில வந்து முழு கவனம் செலுத்த முடியல. ஏன்னா, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறனால, இத கவனம் செலுத்த முடியாதனால என்ன பண்றாங்கன்னா, மத்த அவங்களுடைய அதாவது கல்வி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும், அதுல ஒரு முழு மூச்சா இருக்கணும். ஆனா, அவங்க வந்து சேவை மனப்பான்மையோட இருக்கிறனால, அவங்க அதிலிருந்து முற்றிலும் மாறி, ஒருவேளை உணவுக்கு வழியின்றி அல்லல் படும் மக்கள், உடுத்த உடையின்றி படுத்த இடத்திலேயே பதுங்கி கிடக்கும் பிள்ளைகள், தொற்று நோயாலும் தொழுநோயாலும் துன்பப்படும் நோயாளிகள், நாய்களும் பன்றிகளும் வசிக்கும் சாக்கடை ஓரங்களிலும், குப்பை மேடுகளிலும் தங்கி வாழும் மக்கள், இவங்கள எல்லாம் வந்து அதாவது எந்தெந்த இடத்துல, ஒரு பேருந்து நிலையத்திலயோ, தொடர்வண்டி நிலையத்தில எங்க மக்கள் வந்து அவதிப்படுறாங்களோ, அ அனாதையாகட்டும், அகதிகள், ஆதரவற்றோர், ஊனமுற்றோர் எங்கெல்லாம் அவங்களுக்கு சேவை ஆற்றணும் அப்படிங்கிறது தோணுதோ, அங்கெல்லாம் போய் அவங்களுடைய சேவைய வந்து தொடர்றாங்க. இந்த மாதிரி சகோதரி தெரசா அவர்களுடைய சேவை தொடர்ந்து அ நடந்துட்டே இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க இவங்களே அவங்கள வந்து எளிமைப்படுத்திக்கிட்டு, அதற்கப்புறமா அவங்க எல்லா வேலையுமே அதாவது ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டி விடலன்னா குளிப்பாட்டி விடுறது, மத்தவங்களுக்கு பாடம் நடத்துறது, அந்த மாதிரி அவங்களே அவங்கள வந்து மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த மடத்த விட்டு வெளிய வந்து, அ எக்ஸம் அடிகளார் ஆல்பர்ட் கோமஸ் அப்படிங்கிறவங்க வீட்ல தங்கி, அவங்களுக்கு துணையா சுபாஷினி தாஸ் அப்படிங்கிறவங்களும் வந்து இவங்களோட சேர்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரசாவோட முன்னாள் மனைவி. இவங்க தெரசாவின் இயற்பெயராகிய ஆக்னஸ் என்ற பெயரை தம் பெயராக வைத்துக் கொண்டார். சகோதரி தெரசாவை அன்னை தெரசா என அழைக்கவும் செய்தார். அன்னை தெரசா ஏற்படுத்திய அமைப்புகளும் பணிகளும் இதுல பாத்தீங்கன்னா அவங்க செய்த சேவைகளை வந்துட்டு ஒரு பட்டியலிட்டு காமிச்சிருக்கிறாங்க. 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் அன்பின் பணியாளர் அவையை தொடங்கினார். இதன் பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழுநோயாளிகளுக்கும் மருத்துவம் செய்வது மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல். 1952இல் இறப்போர் நல இல்லம், ஆதரவற்றோரை மரணத்தின் பிடியில் சிக்கித் தவிப்போரை இவ்வில்லத்திற்கு கொண்டு வந்து பரிவு பாசம் காட்டி உயிருள்ளவரை பேணி அவரவர் மதச்சடங்குப்படி நல்லடக்கம் செய்தல். உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகச் செய்யும் கொடிய நோய் தொழுநோய். இந்த தொழுநோயாளிகளையும் வந்துட்டு ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்றை துவங்கி தொழுநோயாளிகளையும் பாதுகாத்து வந்தார். அதையும் தாண்டி குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தைகளை காப்பதற்காக நிர்மல் சிசுபவன் அப்படிங்கிற அமைப்பையும் தோற்றுவித்தார். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அன்னை அவர்கள் சேவை நிறுவனத்தின் கட்டுமான பணியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அங்க வேலைக்கு வரக்கூடிய பெண் ஒரு நாள் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மத்த பெண்கள் கிட்ட கேக்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு காய்ச்சலு, அவங்கனால எழுந்து நடந்து வர முடியல வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற வேலையாட்களை எல்லாம் வேலை செய்ய சொல்லிட்டு, அவங்க இருக்கிற அந்த பெண்மணி வீட்டை தேடி கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்குறாங்க. அங்க இருக்கிற குழந்தை வந்து பால் குடிக்காம இருக்கு. அதனால அவங்க அந்த பாலையும் வாங்கி குடுக்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டமான பெண்மணிக்கு வந்து மனதை நெகிழச் செய்யும் சம்பவமா இருந்தது. அதையும் தாண்டி அன்னை தெரசா வாங்கி குடுத்த பொருட்களை அதுல பாதிய எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற இனியொரு பெண்மணிக்கு குடுக்குறாங்க. ஒருத்தங்க ஏழையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதை தாண்டி அவங்க வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்கள நினைச்சு பார்த்து, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் ஒருத்தங்க குடுத்துருக்காங்க. நம்மளுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதையும் இன்னொருத்தங்களுக்கு போய் பகிர்தல் அப்படிங்கிற ஒரு உயர்வான பண்ப வந்து தெரசா வந்து வியந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்ப வந்து இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரசா வந்து ஒரு கிறிஸ்துவ பெண். அவர்கள் வந்து பார்க்க வந்தது இந்து பெண்மணிக்கு அந்த உணவுப் பொருட்கள குடுக்குறாங்க. அந்த பெண்மணி அதிலிருந்து எடுத்துட்டு போய் அந்த இன்னொரு முஸ்லிம் பெண்மணி பக்கத்துல இருக்காங்க. இது எல்லாம் வந்து எத காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதத்தை எல்லாம் தாண்டி அன்பு அப்படிங்கிற ஒரு விதிய விதைக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல தெரசாவின் சேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு இத பார்த்துட்டு அந்த தெரசாக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை அவங்களுடைய மனதை வந்து நெகிழச் செய்யும் சம்பவமா இருந்துச்சு. அவங்க சேரியில வாழ்ந்தாலும் கூட அவங்களுடைய மக்களுடைய மனசுல
மாரிபோல் அன்பை பொழிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் இவர் பெற்ற விருதுகள், அன்னை பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962 அரசின் பத்மஸ்ரீ விருது. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மகசேசே பரிசு, அமெரிக்க நாட்டின் குட் சாமரிட்டன் பரிசு, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு விருது, அப்புறம் டெம்பிள்டன் பரிசு, ஆல்பர்ட் ஸ்விட்சர் விருது, உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசு, இந்திய நாட்டின் பாரத ரத்னா விருது, பிரிட்டிஷ் நாட்டின் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது, ராஜீவ் காந்தி அறக்கட்டளையின் சத்பாவனா விருது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விருதுகள் நம்ம அடுக்கிட்டே போலாம். இப்படி இவ்வளவு ஒரு பெண்ணுக்குள் பொறுமை இருந்தா மட்டும்தான் இத்தனையும் நம்மளால சாதிக்க முடியும். சோ பொறுமையின் சிகரமா அன்னை தெரசா அவர்கள் ஏழைகளுக்கு உதவ நிதி திரட்டி வசதி படைத்த அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்போம். கேட்டுட்டு அவங்க பணம் கொடுக்கலைன்னா அடுத்தவங்ககிட்ட போய் கேட்போம். ஆனா தெரசா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வந்தர்கள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க பணம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க காரி துப்பியிருக்காங்க. அதையும் அவங்க கையில அப்படியே வாங்கிட்டு, இந்த அதுக்கப்புறம் கூட அவங்க மனம் கோணவில்லை. என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நீங்க குடுத்தது நான் எனக்கு வாங்கிட்டேன். ஆனா என்னுடைய பாவப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நீங்க குடுக்க வேண்டியத குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த செல்வந்தர்களுடைய மனம் கூட இளகி அவங்களுக்கு தேவையான நிதிகளை குடுக்கும் விதமா இருந்துச்சு. ஒரு பெண் எவ்வளவு ஒரு பொறுமையா அவங்களுடைய சேவை செய்யறதாகட்டும், ஒரு வேலையாகட்டும், அந்த இதுல எப்படி நிதானமா அவ்வளவு நம்மலாம் அப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, அதுக்காக அவங்க கோபப்படவே இல்ல. ஒரு சிறு புன்னகையோட அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க நிறைய தொகையெல்லாம் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா, அவங்க அந்த நிதியெல்லாம் வச்சு அவங்க மறுபடியும் சேவையாற்ற தொடங்கியிருக்காங்க. இவருடைய இறுதி காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வள்ளலாரை பத்தி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் வள்ளலார். இவருடைய கூற்றுக்கிணங்க தொண்டாற்றியவர் அன்னை தெரசா. இவருடைய உள்ளம் எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, தியாகமே உருவான அருள் உள்ளம். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்திவிட்டு அணைந்தது அந்த தீபம். தொண்டு மனம் அப்படிங்கிறது பெண்களுடைய இயற்கையான பண்பு. இந்த தொண்டு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கண் முன்னாடி தோன்றக்கூடிய உருவம் அப்படிங்கிறது தாய். இவங்க தாய் இல்லற தொண்டு மட்டும் செய்யறது இல்லை, அதையும் தாண்டி பெண்கள் சமூக தொண்டு, அரசியல் தொண்டு, தேசத்தொண்டு, மொழி தொண்டு என பல தொண்டுகளை ஆட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கார். அந்த இது எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமா நம்ம தெரசா அவர்களை சொல்லலாம். உன்னிடம் பாசம் வைக்கும் இதயத்தை நேசி, உன்னை கோபப்படுத்தும் இதயத்தை அதிகமாக நேசி. இந்த சொற்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவையாகத்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் நம்ம ஒரு சின்ன கோபம் வந்தா கூட அந்த உறவுகளையே நம்ம விட்டு நம்ம வந்துடுறோம். நீ என்ன அப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தெரசாவையெல்லாம் படிக்கும் போது நம்ம எவ்வளவு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அறிவியல் மேதை மேரி கியூரி. இவங்க மேரி கியூரி வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது நம்மளுக்கு இத எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அடுத்தது ஒரு மடல்ல எழுதுற மாதிரியே எழுதியிருக்காங்க. இவங்க மேரி கியூரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தனிமங்களை கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தனிமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்களேன். அதுக்கு ஐயா எழுதியிருக்கிற வரிகளை மேற்கோள் காட்டியே நான் சொல்றேன். வாய்ப்புதனை தேடி நாமும் செல்ல வேண்டும், வளமான சிந்தனையை கொள்ளல் வேண்டும், தூய் மனத்தின் எண்ணத்தால் தொண்டுமே ஆற்றி தொல்லை பல வந்திடினும் துவளாதென்றும் ஆய்வு பல செய்திட்டார் மேரி கியூரி, அரிய பொருள் ரேடியத்தை ஆக்கி தந்தார், ஓய்வின்றி உழைத்திட்ட அம்மையாரின் ஒப்பற்ற பெருந்தொண்டை அறிவும் நாமே. இதுவரை நம்ம உலகத்துல எத்தனோ பேர் அறிய பல சாதனைகள் செஞ்சாலும் கூட இந்த மேரி கியூரி அவர்கள் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். 1978 அமெரிக்க எழுத்தாளர் மைக்கேல் எச் ஹார்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிற ஒரு நூல்ல தமிழ் எழுத்தாளர் மனவை முஸ்தபா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதிய வரலாறு படைத்ததோ ஒரு வரிசை முறை 100 பேர் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல முதல் 100 பேரில் பெண்கள் 2 மட்டுமே அடங்குவர். அவர்களில் முதலாம் இசபெல்லா அரசியும்
முதலாம் எலிசபெத் அரசியும் ஆவர். இந்த 100 பேரில் இடம்பெற தகுதியுடைய 10 பேர்களின் பட்டியலையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளும் மேரி கியூரி அம்மையார் அவர்களும் அடங்குவார். இதுல மொத்தம் 110 பேர்ல 3 பேர் மட்டுமே பெண்கள். இவர்கள் அரிய சாதனை புரிந்தவர்கள் பட்டியல்ல இடம்பெற்றிருக்காங்க. மேரி கியூரி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க போலந்து நாட்டுல பிறந்திருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி வார்ஷால 1867ல பிறந்திருக்காங்க. நவம்பர் 7ஆம் நாள் பிறந்திருக்காங்க. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மேரியா ஸ்க்ளாடாஸ்கா அப்படிங்கிறதா இவங்களோட பெயர். இவருடைய தந்தையார் விலாடிஸ்லாவ் ஸ்க்ளாடாஸ்கா. இவர் தந்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரா இருந்திருக்கார். மேரியா அவங்க பெற்றோருக்கு 5வது குழந்தையா பிறந்திருக்கார். ஒரு குழந்தைய பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விளியம் பயிர் மொழியிலே தெரியும் என்பதற்கேற்ப படிப்பில் படு சுட்டியாக திகழ்ந்தார் மேரியா. ஒரு செயலை எடுத்து செய்யறது, அந்த செயலை முடிக்கும் வரை அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதை தாண்டி அவங்க செய்யும் போதே அவங்களுக்கு எப்படி செய்யறாங்கன்னு அந்த கூர்ந்த மதிநுட்பம், சிறந்த நூல்களை படிக்கிறது, அதை பற்றியே சிந்திக்கிறது, நிறைய நினைவாற்றல் மிக்கவரா இருந்தவர் மேரி கியூரி. இவங்க பல மொழிகளை கற்று தெரிந்து கொண்டார். ஆனா இத்தனை மொழி தெரியுது அப்படிங்கிற ஒரு தற்பெருமை, அகந்தை அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்போட பழகக்கூடியவர். இத வள்ளுவர் குறளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை உடையோர் எக்காலத்தும் பணிவாக நடப்பர், சிறுமை உடையோர் தற்பெருமை கொண்டு தருக்குவர் என இடிந்துரைக்கிறார். நாட்டுப்பற்றுல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேரியா இப்போ நம்மளுக்கே மொழி இதெல்லாம் வந்துச்சு, ஹிந்தி தாக்கம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க எப்படின்னு பாருங்களேன். மேரியாவின் தாய்மொழி போலிஸ் மொழி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைகளா வச்சிருந்தப்போ அந்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, உருசிய நாட்டினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போலந்து நாட்டு மக்களை அடிமைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க உருசிய மொழியில தான் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கடுமையான சட்டம் கூட போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். ஒருத்தங்களுக்கு தாய்மொழியில சொல்லி தரும்போது இருக்கக்கூடிய சிந்தனை திறனாகட்டும், அதை கத்துக்கக்கூடிய ஆர்வமாகட்டும், இதெல்லாம் இவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க, கையாண்டிருக்காங்க. பள்ளியில படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் போலிஸ் மொழியை தாய்மொழியா கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க வரக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் அந்த போலிஸ் மொழியிலேயே பாடம் நடத்துறாங்க. அவங்க யாராவது வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த மொழியில மாத்தி சொல்ற மாதிரியும், வேற தையல் கலை அந்த மாதிரி சொல்லித்தர மாதிரியும் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு சிந்திச்சு அந்த திறன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம மேரி கியூரிட்ட பார்க்க வேண்டிய வியப்பு. எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள வரும்போது அதை பார்க்கும்போது வியப்பா இருக்கும். நம்ம வெளியில இருந்து வரும்போது பாடம் நடத்திட்டு இருக்காங்க, உள்ள வரும்போது இந்த மாதிரி வேற வேலை செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சந்தேகப்பட்டு ஒரு குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க. நீங்க நடத்தின பாடத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவங்க அந்த அந்த மொழியில கரெக்டா சொல்லி அவங்களோட ஆசிரியருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மேரியா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் தயக்கம் இல்லாம பதில் சொல்ற மாதிரி இருந்ததுனால, அங்க அதிகாரிகளும் மன நிறைவோட போயிட்டாங்க. ஆசிரியர்களும் மனம் மகிழ்ந்தார்கள். இதனால அவங்களுக்கு இப்ப அவங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்துச்சு. ஸோ மேரியா 10 வயதா இருக்கும்போது அவங்களுடைய தாய்க்கு எலும்புருக்கி நோய் ஏற்பட்டு அவங்க உயிரை இழந்துடுறாங்க. தந்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பல போராட்டத்துல ஈடுபட்டு ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுறாங்க. இறுதியா அவங்களுடைய குடும்பம் வறுமை நோயில வாட்டுது. அதுக்கப்புறமா மேரியாவோட தந்தை ஒரு அறிவியல் ஆசிரியர் அப்படிங்கறனால அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஆய்வுக்கூடம் வச்சிருந்தாங்க. அதுல அறிவியல் சம்பந்தமான படிப்புகளை மேரியாவுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ மேரியாவோட சகோதரி பிரானியாவிற்கு மருத்துவ கல்வி படிக்கணும் அப்படிங்கிறது விருப்பம். அதனால அறிவியல் ஆராய்ச்சிக்கு படிக்கணும் அப்படிங்கறனால 2 பேரையுமே அவங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க இவங்க படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சற்றும் குறையல. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதை முடியற வரைக்கும் செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா அந்த செயலை செய்யவே கூடாது. அதற்கு வள்ளுவருடைய குறளை மேற்கோள் காட்டி, வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு செயலின் உறுதி என்பது அதை செய்வோரின் மன உறுதியே ஆகும்.
மற்றவை சிறந்த வலிமையாகா என்றுரைப்பார் வள்ளுவர். இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களோட கனவுகள வந்து நிறைவேற்றும் விதமா இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு இன்னொருத்தங்கள படிக்க வைக்கிறாங்க. கடைசியா அவங்களும் மருத்துவ கல்விய முடிச்சிடுறாங்க. இவங்களும் வந்து அந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சிறந்து விளங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வறுமையில இருக்கும்போது பணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல நம்ம பாரதியின் வைர வரிகளை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இதுல கிடைச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க நிறைய நூல்கள் எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பாரிஸ்க்கு போறாங்க. பாரிஸ் பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களோட அக்கா வந்து மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டு ஒரு இளைஞரை திருமணம் செய்துக்கிறாங்க. ஸோ தன் சகோதரி மேரியா அவங்க இருந்தாலும் அவங்க தங்கச்சி செஞ்ச உதவிய வந்து அவங்க மறக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, மேரியாவ பாரிஸ்க்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவழைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு நிறைய கூர்மையான திறன் இருக்கு. அதனால நல்லா படிக்கிறாங்க. அறிவியல்லயும், கணிதத்திலயும் சிறந்து விளங்கி முதுகலை பட்டங்கள் எல்லாமே பெற்று முதல் மாணவியாக திகழ்கிறார்கள். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட தொகை அப்படிங்கிறது பெருசா இல்ல. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் வரும். அந்த மாதிரி கல்லூரி நண்பர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்களுக்கு தொகை கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. நட்புக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு ஒரு நண்பர்கள் அப்படின்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யற இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேரியாவோட ஆற்றலை கண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற விஞ்ஞான கழகம் அவருக்கு உதவித்தொகை அளித்தது. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸோ அந்த அறிவியல் மேரியா என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பியூரி கியூரியோட பழகுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா படிச்சுட்டு, ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் மலர்றதுனால அவங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுக்கிறாங்க. ஸோ குடும்ப வேலைகளை பகிர்ந்து கொள்வதை தாண்டி எல்லாத்துலயுமே அவங்க பகிர்தலோட அந்த இல்லறத்தையும் நடத்துறாங்க. அதுக்கப்புறமா பல அறிவியல் இதழ்கள்ல படிச்சு நிறைய குறிப்புகளை எல்லாம் எடுத்துட்டு அறிவியல் ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதி வார இதழ், மாத இதழ் அதுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஸோ அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடுது. ஆனாலும் அவங்க எழுதுற விஷயத்த வந்து அவங்க விடவே இல்லை. அதற்கப்புறமா அவங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பை வந்து தொடர்றாங்க. ஒரு டைம் வந்து ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் வில்ஹெம் ரென்ஜன் அவர்களுடைய கட்டுரையையும் பிரான்ஸ் நாட்டு அறிவியல் அறிஞர் ஹென்றி பெக்ரெல் என்பவரின் கட்டுரையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இவங்க 2 பேருடைய கட்டுரையிலுமே ஒளிக்கதிரை பற்றிய கருத்துக்கள் வந்து அதிகமா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க அதை பற்றி சிந்திச்சு வில்ஹெம் ரென்ஜன் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ரே கதிரை 1895ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹென்றி பெக்ரேல் அவங்க 1896ல யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இத படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறமும் அவங்களோட ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு இவருடைய கட்டுரையில பிட்ச்பிளென்ட் அப்படிங்கிற தாதுவுல இருந்து யுரேனியத்தை பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா அதை எடுக்கிறாங்க. அதோட விடல அவங்க மீண்டும் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, ஆய்வுகளை செஞ்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, யுரேனியம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க மண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுல ஆஸ்திரேலியால இருந்து விலைக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி அதுல இருந்து இவங்க சில தனிமங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது மத்தவங்க இது சொல்றாங்க அதை சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாம இரவு பகலா ஓய்வின்றி உழைக்கிறார்கள். இதற்கு ஒரு அழகான குமரகுருபரர் வரியை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். உழைப்பின் அருமையை நம்ம உணரும் போது எடுத்து செயலை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கும். ஸோ 2 ஆண்டுகள் அவங்க வந்து தொடர் முயற்சி செஞ்சதன் விளைவா அவங்களுக்கு
நல்ல பயன் கிடைத்தது. 1898ல் ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியத்தை விட ஆற்றல் மிக்கதா இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலோனியம். அதுக்கு அவங்க பெயரிட்டது பொலோனியம். இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாடே வந்து இவங்க 2 பேரையும் பாராட்டி ரொம்ப வியப்பா பேசுறாங்க. பொலோனியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க ரிசர்ச் பண்றாங்க. இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அணுவை பிளக்கிறது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருந்ததுல, மீண்டும் ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பெயர் ரேடியம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உலகம் அவர்களை வியந்து போற்றியது. அதற்காக அவங்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. இதுல மேரி கியூரிக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு டாக்டர் பட்டம் எல்லாம் தேடி வந்துச்சு. இதுல அவங்களுக்கு இவங்களுடைய இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இயல்பாவே அருளுள்ளம் கொண்டவர். வந்த பணத்தை எல்லாம் ஏழை எளியவங்களுக்காக செலவு செய்றாங்க. செல்வத்து பயனே ஈதல். இத வந்து அவங்க தெளிவா அறிஞ்சு புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தொகை எல்லாமே ஏழை எளியவர்களுக்கு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நோபல் பரிசு சாதனை எல்லாம் அ வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலர் விருந்துக்கு ஏற்பாடு செய்றாங்க. விருந்துல கலந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது, விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலேயே உயிர விட்டுர்றாங்க. கணவர் வந்து அந்த இடத்துல உயிர் இழந்ததுக்கு அப்புறமா மேரி கியூரி என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க. இதோட நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மனத்தை தேற்றிக் கொண்டு மீண்டும் ஆய்வில் இறங்கினார். ரேடியத்தை பற்றி பல புதிய செய்திகளை கண்டுபிடித்து அதை நூலாக வெளியிட்டார். மீண்டும் ஒரு நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு பெண்ணின் சாதனையை கண்டு ஒரு உலகமே வியந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு உதாரணமா நம்ம கியூரிய தான் சொல்லி ஆகணும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். ஒரு உறுதியான எண்ணமுடையோர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளை உதாரணமா சொல்லலாம். இவர்கள் பெற்ற பரிசும் பாராட்டும் அப்படின்னு சொன்னா ஒரு லிஸ்ட் குடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம தெரசாவுக்கு படிச்ச மாதிரியே தான். இயற்பியலுக்கான நோபல் பரிசு, லண்டன்ல ராயல் அறிவியல் கழகம் மேரி கியூரியை பாராட்டி தேவி பதக்கம், அதுக்கப்புறம் நோபல் பரிசு குடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பரிசுகள் வந்து குடுத்திருக்காங்க. நம்ம எந்த ஒரு செயலுமே செய்யறதுக்கு முன்னாடி உடனே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செஞ்சோம்னா, அந்த செயல் நிச்சயமா வெற்றி அடையாது. இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு தொடர் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம், நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அதையும் தாண்டி எத்தனை தடைகள் வந்தாலும், நம்ம அத தயாரா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்து நம்மள வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான், இந்த மேரி கியூரி வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதற்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி எழுதியிருக்காங்க ஐயா அவர்கள். அவங்களுடைய கதையை படிக்கும்போது நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதாவது ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனா அவங்க செய்த செயல்கள் அதையெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நம்மளால உணர முடிச்சுது. இத நீங்க ஒவ்வொருவருமே இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும். ஒரு ஒருத்தங்கள பத்தி படிக்கும்போது, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம கையில இருக்கிறதோட மதிப்பு இல்லாதவர்கள பார்க்கும்போது தான் தெரியும். இறைவன் கிட்ட போய் நம்ம வேண்டுவோம். எனக்கு அத குடு, இத குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம இறைவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நம்ம அடுத்தது பெண்மணியா அதிசய பெண்மணி கெலன் கெல்லர் அவர பத்தி பார்க்கலாம். இதுலயே ஐயா அவர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, "அன்புள்ள தங்கைக்கு உன் மடல் கண்டேன். வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் உயர்ந்த உள்ளம் வேண்டும்." இத வந்து நம்ம நம்ம வந்து அத உயர்ந்த உள்ளத்தை வந்து நம்ம முக்கியமா பெற்றிருக்கணும். இதற்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கார். அத வந்து நான் இப்ப எடுத்து சொன்னேன்னா, அதுக்கு நேரமே பத்தாது. அதனால அடுத்த பெண்மணியா ஹெலன் கெல்லர பத்தி சொல்றேன் நானு. இந்த பெண்மணி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஊனம் அப்படிங்கிறது ஒரு தடையே இல்ல. ஒரு நம்ம ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, ஊனம் அப்படிங்கிறது தடை கிடையாது. நம்ம படிச்சிருப்போம். ஒரு 2 புலவர்கள், அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. இன்னொருத்தங்களால நடக்க முடியாது. ஆனா அவர்கள் 2 பேருமே வந்து ஒருத்தங்கள நடக்க முடியறவங்க
க கண்ணு தெரியாதவங்கள தூக்கிட்டு நடப்பாங்க. கண்ணு தெரியிறவங்க இந்த மாரி டைரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இலக்கியத்துல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஹெலன் கெல்லர் அவங்கள பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இவங்களுக்கு அந்த புலன்கள் அப்படிங்கிறதே ஒரு குறைபாடு. எல்லாமே கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இந்த அது 5 புலன்கள்ல 3 புலன்களுமே செயலிழந்த நிலையில ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? அப்படிங்கிறத பற்றி இந்த அ இந்த கட்டுரையில ஒரு அழகா பகிர்ந்திருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிறப்பு இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது இவங்களோட நான் சொல்லிர்றேன். அ அலபமா அப்படிங்கிற மாநிலத்துல, தஸ்கம்பியா அப்படிங்கிற ஊர்ல 1880ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தையார் பெயர் ஆர்தர் கெல்லர். இவர் வந்து ராணுவ அதிகாரியா இருக்காரு. நல்ல மதிப்பு மரியாதையும் உடையவர். நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. இவருக்கு முதல் மனைவிக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க இளமையிலேயே இறந்துட்டாங்க. அதனால இவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை தான் ஹெலன் கெல்லர். 2 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் 3வதாக பெண் குழந்தை பிறந்தத எண்ணி அந்த குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குழந்தைக்கு வந்து ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அது எல்லாமே சொல்லி தர்றாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்துல தடை இருக்கு அப்படின்னா, அந்த தாய் வந்து எப்படியாவது நம்ம குழந்தைய கரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க எல்லாத்தையுமே இது பண்றாங்க. ஒரு நாள் வந்து ஹெலன் கெல்லருக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டு காய்ச்சல் இருந்தது. ஸோ அந்த காய்ச்சல் வந்து குணமடையாதனால என்னாச்சுன்னா, அந்த மூளையும், வயிறும் பாதிக்கப்பட்டு, அவங்களோட உயிரவே காப்பாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவங்கள காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ம் காய்ச்சல் வந்து கொஞ்ச நாள்லயே படிப்படியா குறைஞ்சிருச்சு. அந்த குழந்தை உயிர் பிழைச்சிருச்சு. இது வந்து ஒரு அரிய சக்தி. இதை வந்து அவங்க பார்த்துட்டு அந்த குடும்பம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருந்திருக்காங்க. அதனால அவங்க திரும்ப எப்படி என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காய்ச்சல்னால அவங்களுக்கு அம் எதுவுமே கேட்கும் திறனும் இல்ல, பேசும் திறனையும் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வந்து ரொம்ப அழுது கண் அ ரொம்ப மனசு வலிச்சு, அவங்களோட அப்பாவும் வந்து ரொம்ப நொந்துட்டாரு. "இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து வீண் போகல. அந்த குழந்தைக்கு தேவையான பொம்மைலாம் வாங்கி குடுத்து, குழந்தைய எப்போதும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, ஸோ அந்த உலகம் இருண்டுச்சு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி, அந்த ஊனம் அப்படிங்கிற குறையெல்லாம் இல்லாம, நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த ஹெலன் மீது அவங்க ரொம்ப அன்பு செலுத்தியிருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்த பற்றி சிந்திச்சு, பாஸ்டன் நகர்ல காது கேட்காதவங்களுக்கான பள்ளி இருக்கிறத தெரிஞ்சுட்டு, அங்க போயி அவங்களுக்கு அந்த பள்ளியெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து முன்னேற்றுவதற்கான வழி என்னவோ அதெல்லாம் செய்றாங்க. அப்ப அவங்களுக்கு 6 வயசு. ஆனாலும் அவங்க கெலனோட புத்திசாலித்தனத்த புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, சிறப்பு ஆசிரியர் ஒருவர நியமிச்சு நீங்க வந்து நல்லா சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்க இனியும் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னி செல்லுவான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர நியமிச்சு, அவங்களுக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்குறாங்க. அந்த அண்ணியோட வயது அப்படிங்கன்னா 20 தான். இவங்க வந்து ஃபுல்லாவே கெலனுக்கு துணையாவே இருக்காங்க. இவங்களுக்கும் பார்வை வந்து அரைகுறையா தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரிடத்துலயும் அன்பா, அடக்கமா, பொறுமையா இருக்கிறவங்க. உடல் ஊனம் அப்படிங்கிறது ஒரு குறையாவே பெருசா நெனச்சுக்காம, முயற்சி இருந்தா எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மட்டுமே கையில் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நல்ல அறிவான குழந்தைய வந்து படிக்க வைக்கிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. ஆனா, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பொம்மைய கையில குடுத்து, அத தொட்டு, தடவி பார்த்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க உணர்ந்து, அத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இவங்களோட கையில வந்து அவங்க எழுதி காட்டுவாங்களாம். இப்ப அந்த பிரெய்லி மெத்தட் அந்த மாரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி எழுதி காமிச்சு, அவங்கள வந்து ரொம்ப சிரமப்பட்டு, அவங்களுடைய உழைப்பு இல்லாம
ஹெலன் கெல்லர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அவ்வளவு ஒரு மெனக்கெடல் இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்ணு தெரியாத ஹெலனுக்கு எண்ணும், எழுத்தும் ஒளி தரும் கண்களாய் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தங்க இப்ப நம்ம சொல்லுவோம், நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களைய வாழ்க்கைய கரை சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெலனுக்கு வந்து இந்த படிப்பு வந்து அவங்கள ரொம்பவே உயர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய இவங்க நெறைய எழுதி இது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய நுட்பத்திறன், நுகரும் ஆற்றல் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, ஹெலன் வந்து பாஸ்டன் நகர்ல ஹொரஸ்மான் அப்படிங்கிற காது கேளாதார் பள்ளியிலும், நியூயார்க் நகரில் உள்ள ரைட் குமாசன் பள்ளியிலும் சேர்ந்து முறையாக படித்தார். அவருக்கு தனியாக உருவாக்கப்பட்ட தட்டச்சு இயந்திரத்தினையும் பயன்படுத்தி பழக்கிக் கொண்டார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இவங்களோட எழுத்தாற்றலும், கலை உணர்வும் அதிகமா இருக்கிறத தெரிஞ்சுட்டு, இவங்களே ஒரு என் வாழ்க்கை கதை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாங்க. அந்த நூல் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்று, பல படிகள் வந்து வித்துச்சு. இதுல வந்து ஏராளமான நன்கொடைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா 24ஆம் வயதில் முதுகலை பட்டம் பெற்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கெல்லரும் அண்ணியும் சேர்ந்து கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. மேடையில பேசவும் செய்றாங்க. நடனமாடி மக்களையும் மகிழ்விக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆ ஆங்கிலம் மட்டும் இல்லாம பிரெய்லி எழுத்து மூலியமா லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளையும் நன்கு கற்று தேர்கிறார். இவங்க எழுத்தாளரா இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா, மார்க் ட்வெயின் அப்படிங்கிறவங்கள 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இவங்கள. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய அந்த காலத்துல இருக்கிற மகாராணிகிட்டலாம் வந்து பாராட்டு இதெல்லாமே கிடைக்குது. இவங்க ஹெலனோட வியக்க வைக்கிற ஆற்றலையும், திறனையும் பார்த்து, அங்க இருக்கிற ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் கூட யோசிப்பேன். ஒரு சிலர் கண்ணு தெரியாதவங்கலாம் அந்த இடத்த ரெகுலரா நடந்து கிராஸ் பண்ணும்போது, அவங்கலாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பெரும் வியப்பா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது, இவங்க நெறைய நூல்கள வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. "நான் வாழும் உலகம்" அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா "3 நாள்கள் காண கிடைத்தால்" அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. கடவுள் நமக்கு மிகப்பெரிய கொடையாக கண்களை கொடுத்துள்ளார். அத்தகைய அருமைமிக்க கண்களை சற்று நேரத்தில் இழக்க நேரிட்டால் என்ன ஆகும் என்று கொஞ்ச நேரம் கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் இக்கண்களின் அளவில்லா பயனை உங்களால் உணர முடியும். பார்வை இழந்த என்னால் முடியும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் பார்வையுள்ள உங்களால் ஏன் முடியாது? உங்களை நீங்களே நம்புங்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கஷ்டம் வந்தவங்க கஷ்டம் வந்தவங்களுக்கு தான் தெரியும். சின்ன சின்ன தத்துவங்கள் நம்மளுக்கு என்ன வாழ்க்கை பாடங்கள எடுத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேத்தைக்கு உயிரோடு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா, அவங்க செய்த விஷயங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதுல தான் நம்ம வாழ்க்கையோட தத்துவத்த வந்து உணர முடியும். ஸோ மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லி கடந்து போ முடியாது. இவங்களுடைய போற்றத்தக்க பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவம், அதாவது தனித்திறமை அப்படிங்கிறது இருக்கும். இதையெல்லாம் இவங்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கும்போது, நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நானே என்ன கேள்வி கேட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உடல் ஊனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குறையாவே நம்ம பார்க்க முடியாது. நம்ம மனசுல ஊனமானவர்களா மாறிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஐயா வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. என்னன்னா, "அதிசய பெண்" அப்படிங்கிற பெயர்ல திரைப்படமா கூட எடுத்து இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல வெளியிட்டிருக்கிறாங்க. 8வது அதிசயமா நடமாடும் 8வது அதிசயமா விளங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கவிதை. இதுல ஔவையாருடைய வரிகள், "அரிதரிது மானிடராய் பிறத்தல் மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே." இதுல ஒண்ணுமே இல்லைங்க.
நம்மளுக்கு எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும், மானிட பிறவி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம். அதையும் தாண்டி குருடு, செவிடு இந்த எந்த ஒரு குறைகளும் இல்லாம நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய பிறவியில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இந்த அதிசய பெண்மணி நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒளி சுடர். ஆனா, நம்ம ஏற்ற வேண்டிய நெறைய நெருப்பு பிம்பங்கள்லாம் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதே தெரியாது. இப்ப நெருப்புக்கு கீழ இருக்கிற அந்த ஒரு சாம்பல் இருக்குன்னா, அது நெருப்ப மறைச்சிருந்தாலும் கூட, கீழ இருக்கிற அந்த அனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே என்ன நெருப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடியல அப்படிங்கிற நெருப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனா, அத நம்ம முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். குறையா அத நினைச்சோம் அப்படின்னா, நம்ம அத என்னைக்குமே நம்ம குறையா தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்மளுக்கு எத சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் நெறைய சாதனைகள் எல்லாம் படைச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பெண்மணிகள் வெளியில தெரியலனாம கூட, வீட்டுல எவ்வளோ வேலைகள செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிர்றோம் ஒரே வார்த்தையில, "என்ன பண்றாங்கன்னு?" கேட்டா, "சும்மா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறோம். அந்த மாதிரி பெண்கள சாதாரணமா எடை போட முடியாது. ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்துல, அம் நான் இன்னைக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, 3 பேரோட வாழ்க்கை வரலாற தான் பகிர்ந்திருக்கிறேன். ஆனா, ஐயா அவர்கள் 8 பேருடைய வாழ்க்கை வரலாற தெளிவா எழுதியிருக்காங்க. விண்வெளி மங்கை கல்பனா சாவ்லா, வீரமங்கை வேலு நாச்சியார், கவிக்குயில் சரோஜினி தேவி. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி படிச்சோம்னா, இன்னும் நம்ம ஏராளமான விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, பெண்கள் நமது நாட்டின் கண்கள். நான் என்ன சொல்ல வரேன் இறுதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெண்களுக்கு உங்களாலான ஒரு சப்போர்ட்ட நீங்க குடுங்க. நீங்க ஒரு தூண்டுகோலா இருங்க. சொல்லுவாங்க இல்லையா? "சுடர் விளக்காயினும் சிறு தூண்டுகோல் வேண்டும்." அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். அவர்களை ஊக்குவியுங்கள். அவர்கள் முன்னேற வாய்ப்பு கொடுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு, ஐயாவுடைய பெருமையை பற்றி ஒரு 2 வரிகள்ல சொல்லி முடிச்சிடுறேன். சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் சிறந்தோங்கும் புகழ் கருவூர் மாவட்டத்தின் சிற்றூராம் பெருமைமிகு தரகம்பட்டி அந்த இதுல பிறந்தவர். ஆசிரியர் கந்தசாமி பேரன்பின் லக்குமியாம் இணையருக்கே திருமகனாய்த் தோன்றிய நற்கவிஞர். சண்முக சிதம்பரமோ ஞாலம் போற்றும் நறுங்கவிதை படைக்கின்ற ஆற்றல் மிக்கார். நானிலத்தில் சுரதா போல் புகழை கொள்வார். அடக்கத்தின் திருவுருவம் அதிர்ந்து பேசா ஆசிரியர்க்கெல்லாம் அவர் எடுத்துக்காட்டாம். கடமைகளை ஆற்றுவதில் கவனம் மிக்கார். கனிவுடனே பழகிடுவார் இன்சொல் கூறும் திடமான கொள்கையினர். தமிழை கற்றுத் தேர்ந்தமுது கலைப்பட்டம் இனிதே பெற்றார். முடமாகிப் போகாத சிந்தை மிக்கார். முன்னேறும் முனைப்பிதனை நிரம்பக் கற்றார். சிறுவர் கதை பாடல்கள் புனைந்தார். பின்னர் சிறுவர் செந்தமிழெனும் பணுவல் தந்தார். திருக்குறட்பா அமிழ்துதனை வழங்கி பாட்டுத் திறமையினை வெளிப்படுத்திப் பெருமை பெற்றார். அறிவியலின் தமிழ் என்னும் அழகு நூலை அளித்த இவர் தமிழ்ச்சோலை நூலைத் தந்தார். பொறுப்புடனே நாமெல்லாம் மகிழும் வண்ணம் புகழ்பூத்த பூவையரை இனிதே தந்தார். இந்த வரிகளோட இந்த புகழ்பூத்த பூவையர் அப்படிங்கிற புத்தகத்தை ஒவ்வொருவருமே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த புத்தகத்தை வாங்கி உங்களை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீங்க கொடுத்தீங்கனாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒருத்தங்கள படிக்க செஞ்சாலே போதும், அது அவங்களுக்குள்ள ஏராளமான சிறகுகளை விரிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னா, அது முற்றிலும் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை கொடுத்த நமது ரிப்போர்ட் தளத்திற்கு நன்றி. இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை நீங்க கொடுக்கலாம். எனக்கு இங்க 8 மணிக்கு வேற நிகழ்ச்சி இருக்கா?
ஐயா சொல்லுங்கய்யா. வேற நிகழ்ச்சி இருக்கா 8 மணிக்கு? இல்ல இல்லைங்கய்யா. சிவகனி வேற நிகழ்ச்சி இருக்கா 8 மணி உங்களுக்கு? அ வேற நிகழ்ச்சி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இல்லைங்கய்யா. உங்களுக்கு. பெரிய எதையோ பார்க்குறீங்க. சாமி கும்பிட வந்தேன். ஐயா நான் சொல்லுங்க. எனக்கு வேற நிகழ்ச்சி இல்லைங்கய்யா. மேம் வந்து இல்ல. டைம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சரி. இல்ல யாரோ உதாரணமா வந்திருக்கிறாங்க யோசிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அ நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நான் இங்க நல்ல தஞ்சாவூர் சிறப்பான உரையம்மா. நன்றிங்க. ஆ, சரி. அவரு உரைய இது நூலாசிரியர் இருந்தாரு, போயிட்டாரோ? இல்ல இல்ல இல்ல. நான் ஆக்சுவலா ஐயா இருந்தாரு. வந்தாங்க. இருக்காங்க. அ, இருக்காங்க. அ அத அ புத் நல்லது, நல்லது. இல்ல நல்ல சிறப்பான உரை, நல்ல எனக்கு புத்தகம், சிறந்த அறிமுகம் பண்ணீங்க. கேக்குதுல? புகழ்பூத்த பூவையர். நல்ல ஒரு 8 ஆளுமைகள நல்லா சொல்றாங்க. அவருடைய மனைவிய பத்தி சொன்னபோது அது உருக்கமா இருந்தது. "தமிழ் பிரிந்ததேனோ" அப்படின்னு எழுதுறாரு. ஆனா தமிழ் இவரோட வாழுது அப்படி. கேட்டா இவருடைய புத்தகத்துல ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு தமிழ்ல ஒரு கோட்டு குடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு சொற்றொடர் குடுத்திருக்காரு. தமிழே நல்லா அழகா எழுதியிருக்காரு. கவிதை நீங்க சொன்னீங்க, அந்த ஒரு குழுவுல பாரதிதாசன் பாட்டரங்கம் குழுவில தொடர்ந்து கவிதை எழுதிட்டு இருக்காரு. அது நல்ல தமிழ் இவரோடயே வாழ்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மாப்பா குருசாமி சொன்னாரு. எழுத்தாளர் வழிகாட்டி சொன்னீங்க. பாவாணர் பட்டரங்கம் குழு. அப்புறம் 8 பெண் ஆளுமைகள். அன்னை தெரசாவ பத்தி நான் கல்கத்தாவுல அவங்க நினைவிழா இடம் போயிருந்தேன். துயில்ங்கிற இடம். ரொம்ப சிறிய இடம் தான். அது ஒரு முக்கியமான பள்ளிக்கு லொராட்டா ஸ்கூல்ஸ் வர்றாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாரி இருக்கு. அதுல அவங்க பணிபுரிந்த பள்ளிக்கு ஏத்த மாரி. அதுல ஒரு செப்பல் இருக்கு. ஒரு இது இருக்கு. ஒரு தேவாலயம். அதுக்கு பக்கத்திலேயே இவருடைய இத அருமையாக அத பராமரிக்கிறாங்க. அங்க ஒரு நூலகம் இருக்கு. வழிபாடுகள் இருக்கு. எனக்கு ரொம்ப வியந்தது என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷம், 30 வருஷம் வாழ்ந்த அறைய காமிச்சாங்க. அந்த அறையில ஒரு கட்டிலு. அதுல சாதாரண மெத்த. ஃபேன் கிடையாது. எனக்கு ஃபேன் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் அந்த அறை இருக்குல்ல, கீழ அடுப்படி. அப்ப அவ்வளவு பெரிய கிச்சன். அப்ப மேல எவ்வளவு ஒரு இது இருந்திருக்கும். ஒரு எரிச்சல் இருந்திருக்கும். அது அ ஒ மாடிப்படி ஏறி போகவும். அவங்க ஒவ்வொரு ஒரு ஒரு 7, 8 நிறுவனங்கள அவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு கூண்டு மாரி வச்சிருக்காங்க. அந்த கூண்டுக்குள்ள அந்த நிறுவனத்த பத்தி எழுதி வச்சுருவாங்களாம். ஏதாவது ஒரு இதில பார்க்கணும், இது பண்ணணும்னு போட்டுருவாங்களாம். அந்த மாரிலாம் எவ்வளவு சிம்பிளா இருந்தாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு சாமியார்ன்னு இருக்கவன், இன்னைக்கு எவ்வளவு வசதியோடு இருக்கான்னு சொல்றேன். இன்னைக்கு சேவைன்னு வர்றவன் எவ்வளவு வசதியோட இருக்கான். அவங்க அந்த வசதியெல்லாம் வச்சுக்கல. அவங்க தொழுநோய் இது. இப்பவும் அந்த அமைப்பு இருக்கு. ஆனா, அவ்வளவு சேவைகள்லாம் செய்யறதா தெரியல. ஆனா, இப்ப வழிபடுறாங்க. அது மாரி தான் இருக்கு. அதே மாரி மேடம் கியூரி, அவங்க ரொம்ப அவங்களுடைய ரேடியம் கண்டுபிடிப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது மாரி நீங்க அ கருமமே கண்ணாயினார் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. 3 ஆளுமைகள சிறப்பா சொன்னீங்க. அந்த புத்தகத்த ஒரு அறிமுகத்துல நல்லா குடுத்தீங்க. அதே மாரி அவரைப் பற்றி அ நிறைவுல ஒரு பாடலும் சொன்னீங்க. எல்லா விதத்திலயும் சிறப்பு. சிவகணி அவர்களை பாராட்டி வாழ்த்துறேன். சாமிநாதன் சார், நாகவல்லி. அ நாகவல்லி மேம். மேடம். ஆ, மேம் வாழ்க சொல்லுங்க. வளமுடன். எக்ஸலண்ட் மேம். நான் வந்து உண்மைய சொல்லணும்னா, தலைப்ப கூட நான் பார்க்கல. சிவகணிக்காக தான் நான் வந்தேன். எனக்கு ஏன்னா சிவகணி ஏதோ ஒரு நல்ல புக்கு எப்படியும் பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் ஹெட்டிங் கூட பார்க்கல. சிவகணிக்காக தான் நான் அந்த தளத்துக்கே இப்ப வந்தேன்.
ஆனா எக்ஸலண்ட் தான். ரொம்ப அருமையா பேசுனீங்க. புகழ் பூத்த பூவையர் உண்மையிலேயே அருமையான ஒரு தலைப்புக்கேத்த அந்த ஒவ்வொருத்தரை பத்தி அன்னை தெரசா, மேரி கியூரி, அன்னை பெசன்ட் அம்மையாரு, ஹெலன் கெல்லர், நீங்க பேசின அந்த 3 பேரு கொஞ்சம் நல்லா விரிவா சொன்னீங்க. ஒருத்தர் மட்டும் அன்னை பெசன்ட் அம்மையார் மட்டும் ஷார்ட்டா சொன்னீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. எந்த இடத்துல மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா மத்தவங்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையோடயே எல்லாருமே இருந்திருக்காங்க. நெறைய கண்டுபிடிப்புகள் அந்த மேரி கியூரி அது நெறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறு எக்ஸலண்ட். நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல். நம்மளால ஒரு புக்க படிக்க முடியாது. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். கண்டிப்பா இத நம்ம புரிஞ்சு படிக்கணும்னா. இந்த 1 ஹவர்க்குள்ள அவ்ளோ அருமையா நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மென்மேலும் நீ நல்ல பேரும் புகழோட நல்லா இதுக்கு 4 பேருக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி அடுத்த மேடம். 4 பேர பத்தி அடுத்த 4 பேருக்கு நீங்க எப்ப கொண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க் யூ சோ மச். நன்றிம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் பல்லடம் சாமிநாதன். வினைதிர்த்தான் அண்ணா கருத்தையும் நாகவல்லி அவர்கள் கருத்தையும் வழிமுறைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் சிவகணி அவர்களுக்கு. நன்றி சார். நன்றி சார். எளிய ஆசிரியர் சிறப்பாகத்தான் எழுதியிருக்கிறான். அது அவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சார் தேங்க்யூ சார். உங்கள மாதிரியான ஆளுமைகள் எங்களுக்கு ஊக்கம் குடுக்கறதே இன்னும் நெறைய படிச்சு, நெறைய விஷயங்கள தெரிஞ்சு சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வருது அப்படின்னு தான் சொல்லணும் சார். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பேசுறக்கு சூழ்நிலை சரியா இப்ப என்ன அமையல சார். கோயில்ல ஆமா இருக்கீங்களா? சார். சார் கோயில்ல இருக்கீங்களா? ஆமா சார். தஞ்சாவூர் பெரிய கோவில் சார். அடாப்பா! அங்கதான் ஒரு சார். மணி நேரம் விடாம பேசிட்டீங்களே! அருமை. ஆமா சார். இங்க பாருங்களேன். ஆமாமா. தெரியுது. சிவகணி சூப்பர்மா. சூப்பர். இன்று அடடா! சார் இன்று அதான் உங்களோட எனக்கு வாழ்க்கை வரலாறு சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஒரே பதட்டம் வேற எந்த சார் ஒரு இங்க. கோவில்ல அருமை. சார் செமையா 1 ஹவர். ஐயோ! 1 பெரிய ஹவர் விஷயம். பேசிட்டாங்க. ஆமா. அது 1 நடராஜர் ஹவர் சன்னதி. பேசிட்டாங்க. அ சார் அடடா! ஆக்சுவலா இங்க நம்மளுக்கு உட்கார்றதுக்கு இடம் வேற தேடிட்டு இருந்தேன். இங்க ரொம்பவே கூட்டமா இருந்தது. அதனால அப்படியே நம்ம நடராஜர் சன்னதியிலேயே உட்கார்ந்து பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு அங்க அருமை. பசங்க எல்லாம் இங்க போயிருக்காங்க ஓடுறாங்க. சாமி கும்பிட. நான் அப்படியே சரி நம்ம ஸ்பீச்ச முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் பரவால்ல. கையில புத்தகத்த வச்சுக்கலையா? சார் புத்தகம் இருக்கு சார் கையில. அதனாலதான் அத வச்சு ஃபர்ஸ்ட் பட் நெறைய அதுல அதையும் எழுதியிருக்காரு பார்த்துட்டு சார். அது இல்ல, இல்ல. நெறைய அதையும் எழுதியிருக்காரு சார். இல்ல அதையும் பார்த்துக்கிட்டு கையில ஃபோனையும் வச்சு பேசி இத பண்ணிட்டீங்களே! ஆமாங்க சார். ஆமாங்க சார். முடிச்சிட்டேன். பாராட்டு. தேங்க்யூ சார். அருமை. தேங்க்யூ சார். நல்ல வாழ்த்து. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. மேடம் வணக்கம் நன்றிங்க மேடம். சாமிநாதன் ஐயா. வணக்கம். சாமிநாதன் சார் தேங்க்யூமா. நன்றி சார். எல்லாருக்கும் ஓகே. வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.